வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 50-60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம்ம தாத்தா பாட்டிகள், அதாவது மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும், அதாவது அது உணவுகளாக இருந்தாலுமோ அல்லது உடற்பயிற்சிகளாக இருந்தாலுமே என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடிய பலருக்குமே அவங்களுடைய உடல் வந்து ஒத்துழைக்கிறது கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ வயதாகக்கூடிய காலங்களில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கும். இதனால ஏற்படக்கூடிய கவலை கூட நம்மளுடைய அந்த வாழ்நாளினுடைய எண்ணிக்கையை குறைச்சிரும். உங்களுக்கு வந்து நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா உங்களுடைய உடல் அமைப்பையும் மனதமைப்பையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த மெத்தட்ஸ்லாம் என்ன விளக்கமா பார்ப்போம் வாங்க. அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான மெடிக்கல் செக்அப், மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா வயதான காலத்தில் எப்போது வேண்டுமானாலும் உடலில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னாலுமே வாரத்தில் அல்லது மாதத்தில் ஒரு முறையாவது மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. ஒரு கம்ப்ளீட் மெடிக்கல் செக்அப், அதாவது மருத்துவ பரிசோதனை பெற்றுக்கொள்வது நல்லது. அந்த டாக்டர் வந்து உங்களுடைய ஃபேமிலி டாக்டராகவும் இருக்கலாம், குடும்ப நல மருத்துவராகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒருத்தர் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மெடிக்கல் செக்அப் வந்து பண்ணிக்கணும். மேலும் ரத்த பரிசோதனை, சர்க்கரை, ரத்த அழுத்தம், ஸோ இதெல்லாத்தையுமே பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற அளவுக்கு கரெக்டாக வந்து நம்மளுடைய உடல் இருக்கா அப்படின்றது வந்து பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. ஒரு பரிசோதனை செய்து கொள்ளும் போது தான் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது, தேவையில்லாத உடல் பிரச்சனைகள் வந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மெடிக்கல் செக்அப் வந்து பண்ணணும். அடுத்ததான் மனநலம் குறித்த அக்கறை வந்து நமக்கு இருக்கணும். ஸோ மனநலம் அப்படின்றது அனைத்து பருவத்தினருக்குமே மிக முக்கியமானது தான். அதனை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டியதும் அவசியம் தான். அதாவது மூளையை வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்க வேணும் அப்படின்னா நிறைய பசில்ஸ் சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். புதிர் கணக்குகள், இந்த நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய புதிர் கணக்குகள், இல்லை நாமளாகவே வந்து விடுகதைக்கு வந்து விடை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய நம்மளுடைய உறவினர்கள் கூட இதை தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். புதிர் கணக்குகள், பசில் சம்ஸ் சால்வ் பண்ணுறது, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். புதிய புதிய விளையாட்டுகள் வந்து விளையாடணும். அப்போதான் நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் அது உற்சாகத்தை கொடுக்கும். உடற்பயிற்சிகள் செய்கிறத வந்து நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. அது சின்னதாக ஒரு இடத்துக்கு வந்து நம்ம நடந்து போயிட்டு வர்றது, கை கால்களை அசைத்து சிறிய சிறிய உடற்பயிற்சிகளை செய்கிறது, இது எல்லாமே உடல் நலத்தையும் மனத்தையும் வந்து பார்த்தோன்னா திடமாக புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் தான். ஸோ புதிய சிந்தனைகள் பிறக்கும் போது உடல் எப்போதுமே ஆரோக்கியமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். மூளைக்கு நம்ம வேலை கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், நமக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ் டென்ஷனும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். ஸோ ஓவர் திங்கிங்கெல்லாம் இல்லாமல் சின்ன சின்னதாக மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சில புதிர் கணக்குகள் ஆரம்பித்து நிறைய விஷயங்களை வந்து பற்றி பேசுங்க. அதை பற்றி சிந்திக்கும் போது மனநலன் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக வந்து நேர்மறை சிந்தனை இருக்கும். எதுக்குமே வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ மனநலன் ஆரோக்கியமாக இருக்க வேணும் அப்படின்னா தேவையில்லாத அழுக்குகளை நம்மளுடைய மனதிலிருந்து வெளியேற்ற வேணும். அது உண்மைதானுங்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கணும். நேர்மறையாக மட்டும்தான் சிந்திக்கணும். யாராவது நெகட்டிவாக பேசினாங்க அப்படின்னாலுமே நம்ம அதை வந்து நிராகரிச்சிடும். நாமளும் நெகட்டிவாக பேசக்கூடாது. இப்போ ஒவ்வொரு செயலிலுமே நல்ல எண்ணத்தோடு அணுகும் போது உடலும் மனதும் அமைதியாகவும் இருக்கும். அந்த 50-60 வயதிலுமே நம்ம வந்து தெளிவாகவும் இருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. இப்போ உடற்பயிற்சி செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தினமும் யோகாசனங்களை வந்து செய்யணும். எளிமையாக செய்யக்கூடிய ஆசனங்களை வந்து நம்ம செய்யணும். தியானம் போன்ற பயிற்சிகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்யலாம். ஆன்மீகம் கலக்காத தியானங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய உடலுக்கு வந்து இன்னமும் ஆரோக்கியம், மனதுக்கும் ஆரோக்கியம். சுவாச பயிற்சிகள் கூட அந்த மூச்சு பயிற்சி செய்வாங்க பார்த்தீங்களா, ஸோ அப்படி கூட நீங்கள் செய்யலாம். அது உங்களுடைய மனதை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நேர்மறை சிந்தனை அப்படின்றது வந்து இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கடுத்து வந்து ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் வந்து உங்களுடைய ஸ்லீப் தான். அப்போ ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வந்து இருக்க வேண்டியது அவசியம். இப்போ நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம், வயதான காலத்தில் தூக்கம் அப்படின்றதே வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சத்தான உணவுகள், சில பழக்க வழக்கங்கள் நம்ம மேற்கொள்ளும் போதே ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது இருக்கும். இப்போ வயதான காலத்தில் பொதுவாக பெரும்பாலோடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று தூக்கமின்மை. சரியான நேரத்தில் தூங்கி காலையில் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வந்து எழுந்துடணும். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வயதானவர்கள் தூங்கலாம். நிம்மதியான தூக்கத்தை எடுத்துக்கொள்வதற்கு பழகணும். தூங்க செல்வதற்கு முன்னாடி மனதில் ஓடக்கூடிய அனைத்து எண்ணங்களையுமே வந்து நீங்கள் விட்டுட்டு புது மனிதனாக தூங்கி எழுவதற்கு உங்களுக்கு வந்து வாழ்க்கை நன்றாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தூங்குறதுக்கு இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரைகளை வந்து பயன்படுத்துறது, இதெல்லாமே நீங்கள் பண்ணக்கூடாது. தூக்க மாத்திரை
மாத்திரைகள் வந்து மருத்துவரே பரிந்துரைச்சா கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது தான். ஏன்னா அது வந்து நம்மளுடைய உடலுக்கு அந்தளவுக்கு ஆரோக்கியமானது கிடையாது. பழங்கள், காய்கறிகள் போன்றவற்றை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. செரோட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வைக்கக்கூடிய, விட்டமின் B6 நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுடைய மன அழுத்தமெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக நீங்கள் அந்த 8லிருந்து 9 மணி நேரம் உறங்குவீங்க. அதுவும் இரவு நேரங்களில் 8லிருந்து 9 மணி நேரம் உறங்க கற்றுக்கோங்க. அதுதான் உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைக்கும். பிறருடன் உரையாட ஆரம்பிங்க. அதாவது கன்வர்சேஷன் வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும். நீங்களாகவே வீட்டில் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது மன அழுத்தம் இன்னும் அதிகரிக்க தான் செய்யும். இப்போ வயதான காலத்தில் வீட்டிலேயே முடங்கி இருக்காம வெளியே சென்று பல்வேறு நபருடன் நீங்கள் உரையாடணும். அந்த மாதிரி செய்யும்போது தனிமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்திலிருந்து உங்களை வந்து விடுபட வச்சுக்கலாம். குழந்தைகள் மற்றும் சிறுவர்களோட விளையாடலாம். இல்லைனா அருகில் இருக்கக்கூடிய பார்க்குக்கு, பூங்காக்களுக்கு வந்து சென்று உங்களுடைய அந்த சக தோழர்களோடு நீங்கள் சென்று விளையாடக்கூடிய குழந்தைகளை பார்த்து ரசிக்கலாம். உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த வயதான காலத்தில் 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்லாம் மனம் விட்டு பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸில் நிறைய பேர் 50-60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய முதியவர்கள் பேசினாலே வந்து டென்ஷன் ஆகுவாங்க. என்ன இவங்க வந்து அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இளைஞர்களும் குழந்தைகளும் கூட முதியவர்கள் பேசுவதை வந்து காது கொடுத்து கேட்கணும். 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த சீனியர் சிட்டிசன்ஸ், நம்மளுடைய மூத்த குடிமக்கள் வந்து தாத்தா பாட்டி மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி மாதிரி நம்ம பாதுகாத்துக்கணும். அப்போ அவங்க மனம் விட்டு பேசுவதற்கான அந்த பிறருடன் உரையாடக்கூடிய அந்த ஸ்பேஸுக்கு வந்து நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும். உடல் எடையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இப்போ உடல் பருமன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா சுகர் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு வரதான் செய்யும். குறிப்பாக கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்து இதயத்தையே அது வந்து பாதிக்கும். இப்போ நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா உடல் எடையை சரியான அளவில் பராமரிக்கணும். உடலுக்கு தேவையான கலோரிகள் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி தான் நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுடைய உணவுகளில் அப்பப்போ ஆரோக்கியமான காய்கறிகள், பழ வகைகளை தினசரி எடுத்துக்கொள்ளணும். ஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் எல்லாமே அந்த 40 வயசுக்கு அப்புறம், 40லேருந்து 50-60 வயதில் எல்லாமே முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்து விடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீர் சத்தும் நார் சத்தும் வளமான அளவில் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கொள்ளணும். போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். உங்களுடைய உடல் வந்து வறட்சி ஏற்படாத அளவுக்கு பாதுகாத்துக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணீரெல்லாம் குடிக்கும்போது பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய வெயிட் எல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சுவைக்காக ஆரோக்கியமற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உடல் எடை சார்ந்த கவனிப்பில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுவைக்காக ஆரோக்கியமற்ற உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பராமரிக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே எடுத்துக்கோங்க. இப்போ உணவு, நீர், தூக்கம், எடை இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் அமைப்பில் வந்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் மனதை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அப்போது உங்களுக்கு அந்த உடல் உபாதைகள் எதுவுமே அந்த 50-60 வயதில் வந்து ஏற்படாது. இப்போ வயதாகும் போது பார்த்தீங்கன்னா உடலில் மெட்டபாலிசம் வந்து குறைந்து, அதாவது அந்த வளர்ச்சிதை மாற்றம் குறைந்து தசைகள் தளர்வடைவது இயல்பான ஒன்று தான். அதனால் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வயதாவதை வந்து யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த வயதாகக்கூடிய சமயங்கள்லையுமே ஓரளவு நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கிறது, மோசமான நிலைக்கு செல்வதிலிருந்து நம்மளை விடுபட வைக்கும். தடுமாறாமல், பேலன்ஸ் தடுமாறாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அன்றாடம் உடற்பயிற்சியில் ஆரம்பித்து, உணவுகளில் ஆரம்பித்து, தூக்கம் வரைக்குமே அனைத்து செயல்களையுமே நீங்கள் வந்து சுழற்சி அடிப்படையில் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கும்போது வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள் வந்து உங்களால் தப்பிக்க முடியும். இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் ஆரோக்கியமாக இருக்கலாமா, உடலை வந்து ஆரோக்கியமாக மேம்படுத்திக் கொள்வதில் சிக்கல் வந்து எதுவும் இருக்காதா, இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். உணவுகளிலும், தண்ணீரிலும், உறக்கத்திலும், குறிப்பாக மருந்துகளை எடுத்துக்கொள்வதிலும், உடற்பயிற்சிகளை செய்வதிலும் முக்கிய கவனம் செலுத்தி கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.